அவ்வளோதாங்க கைஸ். பா கடாசுரா இருக்கு கைஸ். மேலே 7500 தான் நாங்கள் கைஸ். இந்த ஆடுங்க எல்லாம் என்ன கைஸ் அவரே கத்திட்டு இருக்காரு, கழுத்தில் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு மாதிரி லைனாக நிற்கும்னு சொல்லிட்டு. ஆஹாங்க. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு ஆட்டு சந்தைக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ மாதம் இதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போனோம். ஸோ இப்போ ரம்ஜான் டைம்ன்றதுனால நம்ம திரும்பவும் அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கைஸ். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ரெட்டேரி ஆட்டு சந்தைக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எந்தெந்த மாதிரியான ஆடுகள் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ நேரம் இருக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு வீடியோக்குள்ளே போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஒரு வழியாக ரெட்டேரி ஆட்டு சந்தைக்கு வந்துட்டேன் கைஸ். என்னடா ஆட்டு சந்தைன்னு சொல்லிட்டு ஏரி காட்டுறதானே பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியில் ஆட்டு சந்தை இங்கே தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அப்படியே இந்த ஏரிக்கு கீழே கரெக்டாக டவுனில் இந்த இடத்துல ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டமாக. ஆனால் என்னென்னா ஆடுங்க கூட்டம்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு நிறைய இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ளே போட்டவொடனே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி ஆட்டு சந்தைக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான ஆடுங்க இருக்குது நம்ம போயிட்டு பார்க்கலாம். வாங்க கைஸ் போவோம். இந்த இடத்துல ஆரம்பிக்குது கைஸ் ஆட்டு சந்தை. ஸோ வாங்குறவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்கேன் வச்சு நிற்கிறாங்க கைஸ். இங்கேருந்து ஆட்டு வாங்கிட்டு போகணுன்னா ஒரு ஆட்டுக்கு 50 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க ஒரு ஆளுக்கிட்ட. ஸோ இங்கே பாருங்கள் பிரியாணியும் போடுறாங்க. பிரியாணியும் வாங்கிக்கலாம். பக்கத்தில் பாருங்கள் நம்ம அந்த கறி வெட்டுற கத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கத்தியிலேருந்து பெரிய கத்தி வரைக்கும் இருக்குது. ஸோ கத்தியும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் ஷெல்டர் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க ஆட்டுக்கு. மற்றதெல்லாம் நம்ம வாங்கினோன்னா அங்கே சென்டரில் கும்பலாக நிற்க வச்சுருக்காங்க. நான் உங்களை அந்த ஷெல்டர் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா பாருங்க, ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுமாரி கும்பலாக வச்சுட்டு இருக்காங்க ஷெல்டரில் போட்டு. நல்லா நீட்டமாக கலர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். ஹோலி ஆடும் கொண்டாடுதோ என்னன்னு தெரியல. இருங்க நம்ம அந்த சென்டராக இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவோம். ஏன்னா அங்கே தான் நிறைய ஆடுங்க இருக்குது. இங்கே பாருங்கள் ஆட்டை வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஆட்டோவில் இந்த மாதிரி ஆட்டோவில் ஏற்றுறனாலும் சரி, நீங்கள் வண்டியில் வாங்கிட்டு போனனாலும் சரி, இங்கேருந்து வெளியே போகும்போது காசு கொடுத்துட்டு தான் போகணும். என்னென்னா நம்ம அந்த ஏரி மேலே ஆட்டு சந்தை இருக்கும்போது என்னென்னா பார்க்கிங் இருக்காது தனியாக, நீங்கள் ரோட்டில் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இங்கே தனியாக ரெடி பண்ணி கொடுத்ததுனால பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு சைடில் நிறைய வண்டி விட்டுறதுக்கு இடம் இருக்குது. இங்கேயும் ஷெல்ட்ரு போட்டு கொடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல கைஸ், ஷெல்ட்ரு போடலனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிறவங்க ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல வெயில் கைஸ், நம்மளால் ரொம்ப நேரமும் இருக்க முடியாது. வாங்கிட்டாங்க போல் ஆடெல்லாம் பாருங்க. வண்டியில் ரெடியாக இருக்குது ஆடுங்கெல்லாம் ஏற்றி. எப்படி ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாமா? அந்த சைடு போய் ஏற்றுறாங்களா இறக்குறாங்களா கைஸ்? ஆமாம் ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாருங்க அவ்வளோதான், அப்படியே தூக்கி கடாசுறாங்க பாருங்கள் ஆட்டுக்குட்டியை. மொத்தம் வாங்கிட்டாங்களா? பா பறக்குது கைஸ் ஆடு எல்லாம். அவ்வளோதான் கைஸ், அப்படியே தூக்கி இதுக்குள்ளே போட்டுடுறாங்க. அடுத்து இன்னொரு ஆடு வருது பாருங்கள், பறக்க போது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்டுங்களிலையும் வாங்கின ஆடெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. இல்லைனா ஒருவேளை சந்தை க்ளோசிங் டைம்னு நினைக்கிறேங்க, அப்படி கூட இருக்கலாம். ஆட்டை இழுத்து விட்றாங்க பாருங்கள். படுத்துகிட்டே இருந்தால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்கள்ல. ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அதனால தான் இங்கே ஒரு சில பேர் பேரம் பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ரேட்டெல்லாம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தாங்க கைஸ் இருக்குது. 20,000 இருக்குது. ஹையஸ்ட்டு 20,000 30,000 வரைக்கும் போகலாம். அதுக்கும் மேலேயும் போகலாம். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் மீடியமான சைஸ் ஆடுங்க தாங்க கைஸ் இருக்குது. நிறைய குட்டி ஆடுங்கள்லாம் அந்த எண்டில் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இதெல்லாம் என்ன வகை ஆடுன்னு தெரியல கைஸ், ஆனால் வித்தியாசமான ஆடு. பார்த்தீங்களா அந்த ஒரு ஆட்டு ஷெல்டருக்கு மேலேயே அவங்க ஒரு பறன் மாதிரி கட்டி அங்கேயே படுத்துட்டாங்க பாருங்கள். இந்த இடத்துல கடாடு பெரிய ஆடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ரேட் அதிகம். இதனுடைய வால் பார்த்தீங்களா கைஸ், இந்த ஆட்டோடைய வால் நாய் வால் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஆட்டுக்கு. தலைவன் பாருங்க எப்படி இருக்கிறான் பா. இந்த இடத்துல பார்த்தீங்களா கைஸ் எல்லா ஆட்டுக்கும் கழுத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அது ஒரு மாதிரி லைனாக நிற்கும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அது எங்கன்னா ஓடிடும்ல. ஸோ அதனால் கட்டி வச்சுருக்காங்க. எல்லாம் தூக்கத்தில் இருக்க போல கைஸ், நல்லா தூங்கிட்டு இருக்கு பாருங்க ஆடுங்க எல்லாம். நாங்கள் வாங்குறவங்க பேரம் பேசுகிறாங்க பொழுது தமிழில் பேசுனாலாச்சும் நமக்கு புரியும். ஆனால் அவங்க என்னமோ ஹிந்தியில் பேசுறதுனால நமக்கு புரியல.
இந்த இடத்துல பாருங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, மொத்தத்தையும் ஓட்டி வைக்கிறாங்க தனித்தனியாக. எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் குட்டி ஆடுங்க பா. அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்கு பாருங்க. அது லைனாக நிற்கல, லைனாக நிற்கிற மாதிரி அவங்க கட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு அப்படி தெரியுது. இந்த இடத்துலையும் பாருங்கள் நல்லா அப்படியே வட்டமாக நிற்கிது பாருங்கள். ஒரே ஒரு ஆடு மட்டும் இன்னொரு ஆட்டை போய் சீண்டிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல கைஸ். இந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால் என்ன கைஸ் இது, அந்த வண்டி திரும்பி வருது. ஆட்டு மேலே ஏற்றிடுவாங்களோ, ஏற்றிடுவாங்களா ஆட்டு மேலே? ஆஹாங்க, விட்டா அவர் ஏற்றிடுவார் போல. இது ஆடு இருக்குது, ஏம்பா பின்னாடியே வரன்றாரு. ஆட்டை முன்னாடி தள்ளுறாங்க பாருங்க. இருங்க, நம்மளும் ஆட்டை ஓட்டி விடுவோம். போ முன்னாடி போக மாட்டேங்குது கைஸ் அது ஆடு. நம்மளே கச்சிரும் போல இது. இங்கே பாருங்க மொத்த கும்பால நின்றுட்டானுங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த எண்டுக்கு போகலாம் கைஸ், அந்த சைடு போவோம். ஏன்னா இந்த சைடுலேருந்து அந்த சைடு போகிறதுக்கான வழியே இல்லை. வாங்கிட்டாங்க பாருங்கள் ஆட்டை. நிறைய பேர் ஆட்டை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இங்கேயே அந்த டீயும் வைக்கிறாங்க கைஸ். ஸோ நீங்கள் டீயும் வாங்கிக்கலாம். ஓ, எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு போகலை கைஸ், எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏற்றிடுறாங்க போல். ஏன்னா இதுக்கு மேலே வியாபாரம் ஆகாதுன்னா நம்ம மேபி இருக்கலாம். என்ன கைஸ் அவரே கத்திட்டு இருக்காரு, என்னன்னு தெரியலையே. ஓட்டி விட்றாரா உள்ள? ஆமாம், இது மேலே வியாபாரம் ஆகலான்னு நினைக்கிறேன். மொத்தத்தையும் ஓட்டி இந்த மாதிரி ஷெல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெல்டரில் போட்டு விட்டுருவாங்க. திரும்பவும் அடுத்த சனிக்கிழமை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேஜரான இடத்துல சென்டரில் வச்சுட்டு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. நல்லா அங்கங்கே கும்பலாக நிற்கிறானுங்க. இங்கே மோரில் கூட விற்கிது பாருங்கள் கைஸ். வெயிலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் நிறைய குட்டி ஆடுங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அதையெல்லாம் ஓட்டி அது உள்ளே விட்டுட்டாங்க, தெரியுதுங்களா? பாருங்க மொத்தம் உள்ளே போட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வச்சதுனால அவங்க ஆட்டு மேலெல்லாம் கலர் பூசவே தேவையில்லை கைஸ். தனித்தனியாக ஷெல்டர் போட்டு வச்சதுனால அவ்வளோதான் போல். ஆட்டை ஏற்றிட்டு இந்த ஒரு வண்டி கிளம்பிருச்சு பாருங்கள். நல்லா இருக்குதுங்களா கைஸ். ஆடு ஏற்றுறதுக்குனே வண்டியை மாடிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு இடம், மேலே ஒரு இடம். கடாசுறாரு கைஸ். மேலே ஓடு, எல்லாம் மேலே ஓடுன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்களா வைக்கோல் போட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அது எதனா பாத்ரூம் போனாலும் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. மேபி அதுக்காக தான் இருக்கணும். அவ்வளோதான் கைஸ் ஆட்டு சந்தை. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த செம்மறி ஆடுங்க கைஸ். நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இதையும் ஓட்டிட்டு அந்த இடத்துல விட்டுருவாங்க. அவ்வளோதான் கைஸ், ஏற்றுறாங்க பாருங்கள். மோஸ்ட்லி நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே, இந்த ஆட்டு சந்தைக்கு வர ஆடுங்கெல்லாம் ஆந்திராலேருந்து வர ஆடு தான் கைஸ், மெஜாரிட்டி ஆடுங்க. அவ்வளோதான். அடுத்து இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஓ, அது மாதிரி முடிச்சு மாதிரி போடல கைஸ். அது என்னமோ ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான் கைஸ், மேலே ஏற்றுறாங்க. 7500 தான் நாங்கள் கைஸ் இந்த ஆடுங்கெல்லாம். 7500 ஒருத்தன்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கி வளர்க்கலாம் கைஸ். ஆனால் இங்கே நிறைய பேர் வளர்க்குறதுக்காக வாங்க மாட்டாங்க. ஸோ கறிக்காக மட்டும்தான் இந்த ஒரு இடத்துல ஆட்டை வாங்க வருவாங்க. அதனால் அவங்க வெயிட்டை பார்ப்பாங்க, சைஸை பார்ப்பாங்க, நோய் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க கைஸ் அவங்க ரேட்டு பேசுவாங்க. இந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள் வெயிலில் அப்படியே நின்றுட்டு இருக்குது. அவர் வியாபாரம் பண்ணி முடிச்சிட்டார் போல். காசு எண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அவ்வளோதான், வியாபாரம் முடிஞ்சது. காசு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எண்ணிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிடுவாங்க. வண்டி எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆட்டு சந்தை விலாகு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லாம் பாருங்கள் வெயிலுக்கு நிழலில் போய் நிற்குதுங்க. என்ன பண்ணுறது, வெயில் நம்மளால் நிற்க முடியல. அதுங்க என்ன பண்ணோம்? அவ்வளோதாங்க ஆட்டு சந்தை வீடியோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கைஸ். ஒரு வழியாக நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆட்டு சந்தையை சுற்றி காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டேரியில் ஒரு மேஜரான ஆட்டு சந்தை. ரெட்டேரின்னு இல்லை கைஸ், சென்னையில் ஒரு மேஜரான ஆட்டு சந்தைன்னு கூட சொல்லலாம். இங்கேருந்து தான் மோஸ்ட்லி ஆடுங்கள்லாம் வாங்க வருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஒரு மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்கும். எந்த ஒரு இடைத்தரகர்கள் எதுவும் இல்லை. டேரெக்டாக ஆட்டை விற்கிறவங்களே வந்து இங்கே சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ ரம்ஜான் நேரம் வருது, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை வாங்கி ரம்ஜானை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.